ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி முடி நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான டிப்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு தயிர் இல்லை பால் யூஸ் பண்ணாக்கா தலைக்கு பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்குவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு குளிச்சுருந்தோ ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், முடி கொஞ்சம் தான் ஸ்மூத்தாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. முடியை நல்லா ஷைனிங்காக நல்லா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. இப்போது ஒரு போல் எடுத்துக்கின்னு எந்த முட்டை இருந்தாலும் சரி, கடை முட்டை இல்லை வீட்டு முட்டை, நான் வீட்டு முட்டை நாட்டி முட்டை, இதில் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு மட்டும் தான் தேவை. மஞ்சள் எடுக்காதீங்க, வெள்ளைக்கரு. அடுத்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பூ 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு தயிர். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் தயிர் சேர்த்து, நம்ம உங்கள் முடி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். அடுத்து முட்டை வெறும் அந்த வெள்ளைக்கரு எடுக்கிற மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக இப்படி பாருங்க, இந்த அளவுக்கு ஒடிச்சோம்னா இந்த வெள்ளைக்கரு அப்படியே வரும். மஞ்சள் மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஹோல்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மஞ்சள் வந்துடும். அதனால் மஞ்சள் வராத அளவுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸாக பண்ணிட்டு இந்த வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, ஆயிடுச்சு, மஞ்சள் வந்துடுச்சு. இப்போ 2 ஷாம்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷாம்பு எது இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் போடணும் இல்லை. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு கிளினிக் ப்ளஸ்ஸு. தயிரும் இந்த வெள்ளைக்கரு முட்டையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இந்த மாதிரி நல்லா கலக்கிறவருக்கு அவ்வளோ நல்லா ஒரு ஸ்மூத்தோ சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். குளிச்சிருந்த கொஞ்ச நேரத்தில் ஏதாவது தயிர் போடுறதுனால தலையில் எறும்பு பேன்கன் பிடிக்குமா ஜாஸ்தின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பேனெல்லாம் ஜாஸ்தி பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க பாலும் தயிரும் ஒன்று தானே அந்த கவுச்சிக்கு பிடிக்கும்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்க. இன்னொன்று, தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது, எண்ணெய் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த ரூட்டுங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணோம்னா குளிச்சுட்டு நீங்கள் பாருங்களேன், இந்த வெள்ளை இது போட்டுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷைனிங் கொடுக்குது, நல்லா சாஃப்ட்னஸ் இதுன்னு அவ்வளோ நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம போடும்போது தயிர் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை அது வாசனை இருக்கோ பாருங்க. அப்போ கூட நல்லா இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி ரூட் எடுத்து நீங்கள் தழுவலாம். ஏன்னா நல்லா ஃபஸ்ட்டு கையில் நல்லா இந்த மாதிரி முட்டைவும் அந்த தயிர் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த முட்டை வெள்ளைக்கரு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வருது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சுக்கணும். முட்டைவும் தயிர் ஷாம்பு பாருங்க, இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த ரூட்டுங்களுக்கு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஏன்னா வெறும் மேலே போட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இந்த ரூட்டுங்க கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னா லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அது நல்லா இதாகும். வெறும் மேலே போட்டு எனக்கு ஷைனிங் வரல, எனக்கு ஷைனிங்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது அப்புறமா இந்த முனை இருக்குங்களா, இந்த முனைக்கும் நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க.
ஒரு அரை ஹவர் நல்லா விட்டுடுங்க. இதெல்லாம் கழுவி இப்போ நம்ம குளிக்கும் போது ஒரு அரை ஹவரில் 20 நிமிஷம் விட்டுட்டு இது குளிக்கும் போது இது ஃபஸ்ட்டு அப்படியே கழுவுனிங்கன்னா இந்த முட்டி இதெல்லாம் அது போகும். அப்புறமா மறுபடியும் நீங்கள் ஷாம்பு எடுத்து லாஸ்ட்டில் ஒரு தடவை கழுவிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நான் மறுபடியும் ஷாம்பு போட்டு கழுவுறதில்ல. உங்களுக்கு அப்படி வேணும்னா மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற ஷாம்புவே எனக்கு போதும். எக்ஸ்ட்ரா ஷாம்பெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் இப்படியே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷைனிங் கொடுக்குது, எவ்வளோ சாஃப்ட்னஸாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதனால இந்த பேனு பிடிக்குது ஏன்னா கவுளுத்தானே அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸு நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இப்போ உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு எனக்கு மீடியம் சைஸாக முடி இருக்கிறதுனால நான் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த வெள்ளைக்கரு உங்களுக்கு ரொம்ப லாங் ஆயிடுச்சுனாக்கா அந்த 2 முட்டை இல்லை 3 முட்டை உங்கள் முடி பொறுத்ததுக்கு தயிர் வந்து நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினேன். உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6 டீஸ்பூன் எடுத்து 10 இல்லை 15 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை வந்துட்டு 2 முட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா சாஃப்ட்னஸ் வராது. ஏன்னா இது ஒரு அழுவு லென்த்து முடிக்கு என்ன மாதிரி மீடியம் சைஸ் முடி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முட்டை அந்த வெள்ளை கருவை தான் எடுத்துக்கினேன். இன்னும் கொஞ்சம் லென்த் இருக்கவங்க 2 முட்டை எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கிறவங்க 3 முட்டை கட்டை எடுத்து ஃபுல்லு ஒரு பேக்கெட்டு தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கிறவங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறவங்க ஒரு 5 இல்லை 6 டீஸ்பூனு தயிர், அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதி பேக்கெட்டு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டை வந்துட்டு 2 எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணோம்னா ஷைனிங்கோ சாஃப்ட்னஸ்ஸு எதுவுமே அவ்வளோ வராது. நம்ம நார்மல் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ இதுவாக கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரியே எனக்கு மீடியம் இருக்கிறதுனால நான் இவ்வளோ 5 டீஸ்பூன் 6 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கினேன். நாட்டி முட்டை தான் போடணும்னில என்கிட்ட கடை முட்டை இல்லைனால நான் நாட்டி முட்டை யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த முட்டை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு உங்களோட எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் நான் கிளினிக் ப்ளஸ் 2 சேர்த்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குளிச்சுட்ட பிறகு நீங்கள் பாருங்கள் நல்லா சிக்கலாக ஒடிச்சிட்டு எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக எவ்வளோ சூப்பராக ஷைனிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் முடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதனால பேன் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க, அதெல்லாம் ஆகாது. பேனு எல்லாம் எதுவுமே பிடிக்காது. அப்படி இதில் வந்து உங்களுக்கு அலோவேரா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடுகுத்தொல்லை கொஞ்சம் இருக்கிறவங்க அலோவேரா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.